ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். என்னடா வண்டியில் போயிட்டு இருக்கிற வீடியோ காட்டுறேன்னு பார்த்தீங்களா? இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. ஸோ சனிக்கிழமை நம்ம ஊரில் சந்தை. அந்த சந்தையில் அழகான பப்பீஸ், அப்புறம் வந்து கோழிகள், மீன்கள் எல்லாமே வந்திருக்கும். என்னென்ன வந்திருக்குன்ட்டு இந்த சனிக்கிழமை பார்ப்போம் வாங்க. பார்த்திங்கன்னா இதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கடை. இதில் வந்து பப்பீஸ் இருந்துச்சு, அப்புறம் புறாக்கள் இருந்துச்சு, மீன் இருந்துச்சு, அப்புறம் மீனுக்கு தேவையான ஃபுட்டு, அப்புறம் கல் எல்லாமே இருந்துச்சு. பாருங்கள், எல்லாமே கேஜில் தான் அடைச்சி வச்சுருக்காங்க. எல்லாமே வீட்டில் வளர்த்து கொண்டு வந்து விற்கிறவங்க தான் இங்கே அதிகமாக வந்திருப்பாங்க. அப்புறம் குருவிகள் எல்லாமே விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த தம்பி வச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்கள், கோழி பேரு, குருவி எல்லாமே. இது எல்லாமே அழகாக இருந்துச்சுங்க. இந்த குருவிகள் எல்லாமே லவ் பேர்ட்ஸு, காக்டெயிலு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வெரைட்டிஸ் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், கண்ணூர்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே அழகாக இருந்துச்சு. அப்புறமா கோழிகள், கட்டு சேவல்கள். அதிகமாக இந்த வாரம் சந்தையில் வந்து கட்டு சேவல்கள் தான் வந்துச்சு. எப்பயுமே வழக்கமாக அதிகமாக வந்து கட்டு சேவல்கள் தான் வரும். அதே மாதிரி பண்ணை கோழிகள், இந்த பண்ணை கோழிகள் எல்லாமே வலை போட்டு இந்த மாதிரி விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து கறி தேவைக்காக சில பேர் வாங்குவாங்க, சில பேர் இதையும் கொண்டு போய் வீட்டில் வளர்ப்பாங்க. இந்த மாதிரி தேவைகளுக்கெல்லாம் வந்து பண்ணை கோழிகள் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே மினிமம் பேரே வந்து 300 ருபீஸ் சொல்கிறாங்க. நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதுவும் வந்து இந்த சந்தையில் தான் போட்டிருந்தாங்க. நிறைய இடத்துல ஒரு 4-5 இடத்துல போட்டிருந்தாங்க. என்னென்ன பண்ணை கோழிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிரிராஜாக்கள், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பண்ணை கோழிகள் நிறையா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த நாயை வந்து சிட்ஸுன்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரிஜினல் சிட்ஸுவா இல்லை கிராஸான்னு தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் க்யூட்டாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அப்புறமா மீன் வெரைட்டிஸ் வந்துட்டோம் நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு. ஃபிஷ்ஷஸ் வந்து பேக்கெட் எல்லாமே வந்து 50 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. ரேஞ்சஸ் வந்து மேலே இருக்கிறதுலாம் 50, அப்புறம் 40ல் இருந்துச்சு. 40, 50, 60, 70, 80s வரைக்கும் இருந்துச்சு. மேக்ஸிமம் எல்லாமே வந்து 50 ருபீஸ் தான் இருந்துச்சு பேக்கெட்டு. மீனுங்களும் எல்லாமே வந்து ஆக்டிவாக தான் இருக்குதுங்க, கலர்ஃபுல்லாகவும் இருக்குதுங்க. ஸோ இதுவும் நம்ம வாரம் சனிக்கிழமை சந்தையில் தான் போடுவாங்க. வேணுங்கிறவங்க வந்து யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. வடலூரில் போடுறாங்க இந்த சந்தை. பாருங்கள், வடலூரில் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் லைக் போட்டுருங்க, எஸ் போடுங்க. அப்புறம் இந்த கூஸ் வாத்துக்கள் இருந்துச்சு. அப்புறம் அதே மாதிரி பண்ணை கோழிகள் தான். இதில் வந்து இந்த கிரிராஜா கோழி, போந்தா கோழி, அப்புறமா வான்கோழி, அப்புறம் அந்த கறிக்கோழிகள் எல்லாமே மேக்ஸிமம் இருந்துச்சுங்க. அசில் கிராஸு, அப்புறம் சொனாலி கோழிகள், அதுதான் வந்து அதிகமாக இந்த வாரம் சந்தையில் ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. பாருங்க, எல்லாமே வந்து ஆக்டிவாக இருக்குது. அப்புறம் கட்டு சேவல் வழக்கம் போல் எல்லாருமே வீட்டில் வளர்த்து கொண்டு வந்து இங்கே டப்பிங்லாம் பார்த்து விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. பின்னாடி பாருங்கள், டப்பிங் பார்க்குறாங்க. எல்லாமே கட்டு சேவல் தான் நம்ம அதிகமாக கேப்சர் பண்ணியிருப்போம். இது போக வந்து ஆடுக்குட்டி வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆட்டு சந்தை இன்னொரு இடத்துல இருக்குது, ஆட்டு மாடு சந்தை. அது வந்து இன்னொரு நாள் பார்ப்போம். வேணுங்கிறவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆட்டு சந்தைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் போய் ஒரு நாள் பார்ப்போம். இந்த ஆடு வந்து 5500 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க பேர். நான் கேட்டிருப்பேன் வீடியோலேயே. இதுவும் வந்து ஒரிஜினல் கொடியாடுன்னு சொல்கிறாங்க. இது ஒரிஜினலாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க, ஒரிஜினலாக இல்லை கிராஸான்ட்டு. அப்புறமா வந்து மாங்கன்றுகள் எல்லாமே ஒட்டு மாங்கன்று விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒட்டு மாங்கன்றுகள். அப்புறம் நர்சரிக்குள்ளார போயாச்சு நம்ம. இது வந்து பர்மனன்ட் நர்சரி தான் அங்கே வடலூரில். பூச்செடிகள் இருந்துச்சு, அழகான வீட்டில் உள்ள ப்ரூட்டான்ஸ் செடிகள், அப்புறமா வந்து டேபிள்ஸ் பிளான்ட்டு, இது எல்லாமே டேபிள் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே அழகாக இருந்துச்சுங்க. ஸோ அதையும் ஒரு சுற்று எல்லாமே உள்ளார போய் பார்த்துட்டு, காலையிலே பனியில் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி இந்த சனிக்கிழமை ஒரு ஹெல்த்தியாக ஃபீல் ஆகுது. எல்லாமே க்ரீனரியாகவும் கலர்ஃபுல்லாகவும் அழகாக இருந்துச்சுங்க. அது போக விதைகள் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. தென்னைங்கன்று கூட விற்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். வீட்டுக்கு தேவையான செடிகள் வடலூரை சுற்றி உள்ளவங்க வந்து நெய்வேலி, வடலூர், பண்ருட்டி இங்கே இருக்கிறவங்க இந்த சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஆல்ரெடி இதை பற்றி தெரிஞ்சவங்க இருப்பாங்க, தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். தெரியாதவங்க யாராவது புதுசாக நெய்வேலி பக்கம் இல்லை வடலூர் பக்கம் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இந்த சந்தையில் விற்பாங்க. அது போக விதைகள் விற்றுக்கிட்டு இருக்காங்க. பரங்கி, சொரை, அவரை, இந்த மாதிரி விதைகள் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. பாவம், இந்த பாட்டி குளூரில் உட்காந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா நாற்று கன்றுகள் வந்து விற்பாங்க. நமக்கு வந்து கத்திரிக்காய் நாற்றுக்கு, அப்புறம் மிளகாய் நாற்று, இந்த மாதிரி நாற்றுகளும் விற்றுக்கிட்டு இருந்தாங்க.
அதிகமாக இந்த மாதிரி கடைகள் வந்து விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இந்த சந்தையில் கிடைக்குங்க. எல்லாமே வந்து நாற்றுக்கள் தான், மிளகாய் நாற்றுக்கள். இதெல்லாமே வந்து கட்டு 50 ரூபா. ஒரு கட்டில் வந்து 80 இருக்கும், 100 இருக்கும், 70 இருக்கும். இதெல்லாமே வந்து தேக்கு வேர்கள். தேக்கு மரம் வேணுங்கிறவங்க இந்த வேர் வாங்கி வைக்கலாம். பாருங்கள், விதை வந்து எல்லா பயிர்களுக்கான விதையும் இருக்குங்க இங்கே. வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க சந்தையை. நம்ம ஊர் சந்தை இது, நம்ம பயன்படுத்தாமல் யார் பயன்படுத்த போகிறா? அப்புறமா வந்து யூக்கலிப்டஸ் அந்த பிளான்ட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் சட்டி பானை கடைக்கு வந்துட்டோம், நம்ம மண்பாண்ட கடைக்கு. பாருங்கள், எல்லாமே வந்து அழகழகாக இருக்குது. மண் பொம்மைகள், சட்டிகள், பானைகள், அடுப்புகள் எல்லாமே வந்து அழகழகாக இருக்குது. சின்ன சின்ன குடுவைகள், குருவிக்கு தேவையான கூடுகள், நம்ம ப்ரூடிங் போடுவோம் இல்லைங்களா, அந்த சட்டிகளும் இதில் தான் இருக்குது, பானைகளும். இதெல்லாமே தேக்கு வேர்கள். அப்புறமா வந்து நம்மளோட அந்த சவுக்க கன்றுகள் அதுவும் இருந்துச்சு. மொத்தமாக யாராவது நிலம் வச்சுருந்தீங்க, பண்ணை பண்ணணும் இல்லை விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சந்தை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழைக்கன்றுகள் எல்லாமே ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு, சீப்பாகவும் இருந்துச்சுங்க. இது எல்லாமே நேரடி விவசாயிக்கிட்டேருந்து கொள்முதல் பண்ணுறது, அதனால் விலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி தரமாகவும் இருக்கும் எல்லாமே. சேவல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, கம்பீரமாக நிற்கிது பாருங்கள். இந்த பெட்டை கோழி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, தெளிவாக இருக்குன்ட்டு. இது ஒரிஜினலாக கிராஸானு எனக்கு தெரில, பட் ஆனால் இந்த கலரில் வர்றது ரேருன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அப்புறம் வழக்கம் போல் நம்மளோட வாத்து குஞ்சுகள், கருங்கோழி குஞ்சுகள், சொனாலி குஞ்சுகள் அந்த பண்ணைக்கு வந்தாச்சு. கூஸ் வாத்துக்கள்லாம் இருக்கும். சொனாலி கோழி தான் அழகழகாக இருந்துச்சுங்க எல்லாமே. சொனாலி கோழி வாங்குறவங்க வாங்குங்க, ஆனால் வந்து நம்ம நாட்டுக்கோழி கூட கலப்படம் பண்ணிடாதீங்க. அதை மட்டும் தனியாக வளர்க்க பாருங்கள் மேக்ஸிமம். இல்லைனா ஒரே ஒரு பெட்டை கோழி மட்டும் வாங்கி விட்டு முட்டை தேவைக்கு வளர்க்குறவங்க வளங்க. நம்ம நாட்டுக்கோழியோட கலப்பைனம் பண்ணிடாதீங்க வாங்குறவங்க. கூஸ் வாத்து இருந்துச்சு. அப்புறம் வான்கோழி குஞ்சுகள் வழக்கம் போல் எல்லாமே தான் இருந்துச்சுங்க. வெள்ளை வான்கோழி குஞ்சுகளும் இருந்துச்சு, நம்ம நார்மல் வான்கோழியும் இருந்துச்சு. அது போக போந்தா கோழிகள், இதெல்லாமே வந்து சொனாலி கோழி குஞ்சுகள். இந்த பாருங்கள், இந்த கேஜில் வளர்க்குறது எல்லாமே வீட்டிலேருந்து நேராக எடுத்துகிட்டு வந்து விற்கிறது. ஒரு கத்தி, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு. பாருங்கள், வாத்து குஞ்சுகள் எல்லாமே வந்து வியாபாரத்துக்கு தான், கமர்ஷியல் பர்பஸ்க்கும் வாங்கலாம், நீங்கள் வந்து ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கும் டொமஸ்டிக் பர்பஸ்க்கும் வாங்கலாம். கட்டு சேவல் பாருங்கள், இந்த சேவல் இது வந்து 3000 ரூபாய்க்கு நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார் அந்த அண்ணன். 3000 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி. இதோட ஏஜ் வந்து 8 மந்த்து தான் ஆகுதான், 8 to 9 மந்த்து தான் ஆகுதான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம காய்கறி சந்தைக்கு போய் கீரை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.